தொழிலில் வெற்றி யாருக்கு, தொழிலில் யாரெல்லாம் வெற்றி பெறுறாங்க, யாரெல்லாம் தொழிலில் அதிர்ஷ்டசாலிகள், கிரக சேர்க்கைகள் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு நம்ம பார்க்க போறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா பல வருடங்களா தொழில் பண்ணி தோல்வியவே சந்திச்சுட்டு இருப்பாங்க. வெற்றிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் தொழில் பண்ணுறாங்கன்னா அந்த டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட படிப்பு கூட படிச்சுட்டு வந்து ஒரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஆனால் பல தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் சில பேர்த்த பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைலில் பல கோடி சம்பாதிச்சு தொழிலில் மிகப்பெரிய சாதனையாளர் அப்படிங்கிற பேர் எடுத்திருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் சனி சுக்கிரன் ஒரே ராசியில் இருந்தாலும் சரி, அல்லது சனி குரு ஒரே ராசியில் இருந்தால் தொழிலில் தெரியாத தொழிலையும் கூட நீங்கள் என்ட்ராகி இந்த சனி குரு காம்பினேஷன் என்ன பண்ணுன்னா அந்த தொழிலை படிப்படியாக தெரிஞ்சு அந்த தொழில் இருக்கக்கூடிய லாபங்கள் நஷ்டங்கள் என்னெல்லாம் மைனஸாக இருக்குது, எந்த மாதிரி தொழில் பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்கும், எப்படி ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற டெக்னிக்கலான விஷயங்கள் எல்லாமே இவங்க ஈஸியாக கற்றுக்குவாங்கன்னு அர்த்தம். இவங்க தொழில் மூலியமா எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் இவங்களுக்கு லாபம் தர்ற மாதிரி அந்த தொழில் இருக்கிற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மென்மேலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை சனி சுக்கிரன் ஒரே ராசியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த யோகம் கிடைச்சிருது. சனி குரு ஒரே ராசியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த யோகம் கிடைச்சிருது. இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்கெல்லாம் தொழிலில் தெரியாத தொழிலில் என்றானாலும் கூட வெற்றி இவங்களை சாரும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன்.